வணக்கம். நான் உங்கள் மோகனா. 25/8/2025 திங்கட்கிழமை மாலை மலர் செய்திகள். நெல்லை அருகே குடும்ப தகராறில் ஆவேசம். ஆற்றில் மூழ்கடித்து மனைவியை கொன்ற டிரைவர் கைது. உடலை தேடும் பணி 2 நாளாக தீவிரம் நெல்லையில். இதை பாருங்க, அது தேடுறாங்க. தேடும் பணி நெல்லையிலையா. கொலை செய்யப்பட்ட காவேரியின் உடலை ஆற்றில் 2வது நாளாக தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்ட காட்சி. நெல்லை ஆகஸ்ட் 25. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுப்பிரமணியபுரம் பொத்தையை சேர்ந்தவர் செல்லையா, வயது 31. இவர் டிரைவர் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி காவேரி 30. இவர்களுக்கு 1 ஆண் மற்றும் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையால் தற்போது காவேரி மூக்கூடலில் தனது அண்ணன் வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். அதாவது மூக்குடலில் தனது அண்ணன் வீட்டில் வசித்து வந்தார். நேற்று அவரை சமாதானம் செய்து செல்லையா தனது வீட்டுக்கு அழைத்து வந்தார். தொடர்ந்து 2 பேரும் சின்ன சங்கரன் கோவிலில் உள்ள தாமிரபரணி ஆற்றுக்கு குளிக்க சென்றனர். அப்போது அவர்களுக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்படவே ஆத்திரமடைந்த செல்லையா அங்கிருந்த பாறையில் காவேரியை பிடித்து தள்ளியதோடு ஆற்று தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்தார். பின்னர் ஆற்றிலே உடலை போட்டுவிட்டு அம்பை போலீஸ் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவங்களை கூறி சரணடைந்தார். இதுகுறித்து அம்பை போலீஸ் வழக்கு பதிவு செய்து கொலையாவே கைது செய்தனர். இதை பாருங்க, வழக்கு பதிவு செய்து கொலை செய்தாரா இல்லையான்னு செல்லையாவை கைது செய்தனர். பின்னர் நேற்று மாலை அம்பை தீயணைப்பு துறையினர் ஆற்றில் இறங்கி காவேரி உடலை தேடி பார்த்தனர். ஆனால் கிடைக்கவில்லை. இரவு நேரம் ஆகிவிட்டதால் தேடுதல் பணியை முடித்து கொண்டனர். தொடர்ந்து 2வது நாளாக இன்று காலை முதல் அம்பை நிலைய அலுவலர் பல வேஷம் தலைமையில் ஒரு குழுவும், சேரன் மகாதேவி தீயணைப்பு நிலைய அலுவலர் சூசை மரியபாலன் தலைமையில் மற்றொரு குழுவும் என 2 குழுவினர் சின்ன சங்கரன் கோவில் பகுதியில் உள்ள குருவனம் தாமிரபரணி ஆற்று பகுதியில் காவேரி உடலை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே போலீசில் சரணடைந்த செல்லையாவிடம் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 2019ஆம் ஆண்டு இருவரும் திருமணமான நிலையில் அடிக்கடி அவர்களுக்குள் குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. மேலும் பிரசவத்தின் போது திடீரென காவேரிக்கு மூளை நரம்பு பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சில மாதமாக மன அழுத்தத்தில் இருந்த காவேரி தனது சகோதரன் வீட்டுக்கு சென்று விட்டார். மேலும் தனது 3 குழந்தைகளுக்கு தலா 1 லட்சம் தர வேண்டும் என்றும் செல்லையாவிடம் கேட்டு காவேரி சண்டை போட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த செல்லையா நேற்று சமாதானம் பேசுவது போல முக்கடல் சென்று காவேரியிடம் பேசி நைசாக வீட்டுக்கு அழைத்து வந்து ஆற்றில் வைத்து கொலை செய்து தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து செல்லையாவிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபிசெட்டிப்பாளையம் ஆகஸ்ட் 25. கோபிசெட்டிப்பாளையம் அருகே பரபரப்பு சம்பவம். இரவில் லாரியை கடத்தி 4 பேர் கொண்ட கும்பல் போலீஸ் ரோந்து பணியின் போது சிக்கினர். போலீஸ் நிலையத்திற்கு கொண்டதை ஒப்பு அழைத்து கொண்டனர். தொடர்ந்து விசாரணையில் அவர்களிடம் விசாரணை லாரியை திருடியதை நடத்தி வருகின்றனர். இது லாரியை காமிச்சு போட்டிருக்காங்க, படிக்கிறேன், விரிவாக படிச்சுட்டு இருக்கேன். கோபிசெட்டிப்பாளையம் ஆகஸ்ட் 23. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் சரவணா தியேட்டர் ரோட்டில் லாரிகளை நிறுத்தும் இடம் உள்ளது. இங்கு உள்ளூர் வெளியூரை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட லாரிகள் நிறுத்தப்பட்டு இருந்தது. இதேபோல் இரவு நேரத்தில் சரக்குகளை இறக்க வரும் லாரிகளும் இங்கு நிறுத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள ஒத்தைக்குதிரை 35, அதாவது ஒத்தை குதிரை பகுதியை சேர்ந்த பிரசாந்த், வயது 35, தனது லாரியை நேற்று இரவு லாரி நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வீட்டிற்கு சாப்பிடச் சென்றார். பின்னர்
சிறிது நேரம் கழித்து மீண்டும் லாரி எடுக்க வந்தபோது லாரி மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மாயமான லாரியின் மதிப்பு 12 லட்சம் ஆகும். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரசாந்த் எனது நண்பர்களுடன் லாரியை தேடினார். அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது நள்ளிரவில் 4 பேர் கொண்ட கும்பல் லாரி நிறுத்தம் பகுதிக்குள் நுழைந்து பிரசாந்த் லாரிக்குள் ஏறி லாரி எடுக்கும் ஒயரை இணைத்து லாரியை அங்கிருந்து எடுத்து சென்றது தெரிய வந்தது. இந்நிலையில் நம்பியூர் அருகே எலத்தூர் ரோட்டில் லாரி ஒன்று பள்ளத்தில் இறங்கி வந்தது. அந்த லாரியை 4 பேர் தள்ளி கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக நம்பியூர் போலீசார் ரோந்து பணியில் வந்த போது லாரி பள்ளத்தில் இறங்கியிருப்பதை பார்த்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அந்த 4 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். இதை அடுத்து போலீசார் அந்த 4 பேரையும் விசாரணைக்காக கோபிசெட்டிப்பாளையம் கோபிசெட்டிப்பாளையத்தில் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டதை அழைத்து சென்றனர். தொடர்ந்து விசாரணையில் அவர்கள் விசாரணை நடத்திய போது லாரியை திருடியதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். நாங்கள் தான் அந்த லாரியை திருடணும்னு அவங்க இதுவாக ஒத்துக்கினாங்க. இத்துடன் இந்த மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.